பனையூரில் தாவேகாவுடன் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா. பிரபல நடிகர் தாவேகாவில் இணைந்தார். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. பனையூர் தாவேகா அலுவலகத்தில் நடைபெற்ற மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழாவில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மாற்றுக் கட்சிகளில் இருந்து வரும் அனைவரையும் வரவேற்பதாக தெரிவித்தார். எல்லா நதிகளும் கடலை நோக்கி செல்வது போல மாற்றுக் கட்சியினர் தாவேகாவை நோக்கி வருகிறார்கள் என்று கூறினார். மேலும் தற்போதைய அரசியல் சூழலில் 90% அதிமுகவினர் தாவேகாவில் இணைந்து விட்டதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்தார். தனது இறுதி மூச்சு வரை தாவேகாவில் பயணிப்பேன் என மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். நேற்று தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்ட அவர் முதல்வர் விஜய், அமைச்சர் என் ஆனந்த் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தார். இனி வரும் காலங்களில் உறுதியாக முதல்வர் கையை பிடித்துக் கொண்டு வெற்றி பாதையில் என்றென்றும் அவருடன் பணியாற்றுவேன் என்றும் அவர் கூறினார். மேலும் லியோ திரைப்பட விழாவில் தமிழகத்தின் நாளைய தீர்ப்பு என தான் கூறியதை அவர் நினைவு கூர்ந்தார். இதனிடையே எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கோமதி சீனிவாசன், கம்பம் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா, நடிகர் மன்சூர் அலிகான், இயக்குனர் RV உதயகுமார், EPS உறவினர் மேனகா பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நமது மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை கம்பம் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா தாவேகாவில் இணைத்தார். முன்னதாக தாவேகா அலுவலகத்தை நோக்கி காலை 8 மணிக்கெல்லாம் ஏராளமான மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் அலுவலகத்தின் முன்பு குவியத் தொடங்கினர். அலுவலக நுழைவு வாயில் பகுதியில் 100க்கும் மேற்பட்டோர் உள்ளே செல்வதற்காக நீண்ட நேரமாக காத்திருந்தனர். அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் பாதுகாப்பு காரணங்களுக்காக முக்கியமான நிர்வாகிகளை மட்டும் அடையாளம் கண்டு கதவை திறந்து உள்ளே அனுமதிக்க தொடங்கினர். இதனால் அதிருப்தி அடைந்த மற்ற நிர்வாகிகள், நாங்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையத்தான் வந்திருக்கிறோம், எங்களையும் உடனே உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று கூறி முண்டியடிக்க தொடங்கினர். இதனால் அங்கிருந்த காவல்துறையினருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டது. நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருந்த வேளையில் ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் கதவை லேசாக திறந்தனர். அந்த சமயத்தை பயன்படுத்தி அங்கு திரண்டிருந்த 100க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் ஒரே நேரத்தில் கதவை பலவந்தமாக தள்ளிக்கொண்டு முண்டியடித்தபடி அலுவலகத்திற்குள் நுழைந்தனர். இதனால் பனையூர் தாவேகா அலுவலக பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களின் தலைமையில் உயர்ந்த மனிதன், உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர் அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களின் முன்னிலையில், உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் முன்னிலையில், செங்கோட்டையன் அவர்கள் மூத்த பழம்பெரும் அமைச்சர்களின் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் என் இறுதி மூச்சு வரை பயணிப்பதாக இணைந்திருக்கிறேன். வரும்போது கேட்டார்கள், இணைவதற்கு வருகிறீர்களா என்று. பிரிந்திருந்தால் தானே இணைவதற்கு. முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிப்பதற்கு முன்பே லியோ வெற்றி விழாவில் ஜவஹர்லால் நேரு ஆடிட்டோரியத்தில் the only one alternative தமிழகத்தின் நாளைய தீர்ப்பு என்று பிரகடனப்படுத்தியிருந்தேன். சந்திக்க இயலவில்லை. ஓரிரு நாளில் முதல்வரை சந்திப்பேன். அதிகம் பேச விரும்பவில்லை. பொதுச் செயலாளர் மிகவும் சிறப்பாக உரையாற்றினார்கள், தாங்கள் கேட்டிருப்பீர்கள். எனவே நாளைய தமிழகம், இன்றைய தமிழகம் எப்போதும் மிகச்சிறந்த முன்னேற்ற பாதையில் பயணிக்க, ஆண்டாண்டு காலம் வெற்றியை நோக்கி பயணிக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் கருத்தை வெளிப்படுத்துவேன். நன்றி. இதுக்கப்புறம் இது ஒரு கேள்வி தேவையா?
முன்னேறி போய்கிட்டு இருக்கோம். எப்படிங்களா மனம், நான் இதுவரைக்கும் அதுக்கு தானே பதில் சொன்னேன். பிரிந்தால் தானே இணைவதற்கு, இணையாதிருந்தால் தானே இணைவதற்கு. அம்மணி அவர்களுக்கு தான் சொன்னேன். நன்றி. இது நிச்சயமாக மிகப்பெரிய புரட்சி, தமிழக முன்னேற்ற பாதையில் பயணிக்கும். நன்றி, வணக்கம். சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் இயக்கத்தையே நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சருடைய தலைமையில் இன்று இங்கே வருகை தந்து இணைத்துக் கொள்கிற விழா. இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி மலர்களை தெரிவித்து அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து முதலே எங்களோடு இணைந்து கம்பம் சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு பவனி வருகிறார் என்று சொன்னால் உங்கள் எல்லோருடைய நல்வாழ்த்துக்களோடு அவர் இன்றைக்கு நம்மோடு இணைந்து உங்களையும் கழகத்திலே ஒருங்கிணைப்பதற்காக, இந்த இயக்கமே நம்முடைய கழகத்தோடு ஒருங்கிணைந்த அந்த பணிகளை ஆற்றுவதற்காக இங்கே வருகை வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி மலர்களை தெரிவித்து நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், என்றும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர், யாராலும் அவரை வெல்ல முடியாது என்ற வரலாற்றை படைக்கிற தலைவர், அவரை வெல்வதற்கு நீ எவரும் இந்த தமிழகத்திலே பிறக்கவில்லை என்ற வரலாற்றை படைத்திருக்கிற தலைவர் வழியிலே உங்கள் பணிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தியிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேரும் வருக வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்சம் அமைதியா இருக்கலாமா? கொஞ்சம் அமைதியா இருக்கலாமா? இந்த சார் சார் கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல யார் இருக்கா? கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருப்போம். ஓகே, தேங்க்யூ. கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆனந்தன் அவர்களுக்கும், மூத்த நிர்வாகி மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கும், கழக பொருளாளர் அமைச்சர் அண்ணன் வெங்கட்ராமன் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், முக்கியமாக இந்த விழாவில் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஒட்டுமொத்த கட்சியும் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து சேர்ந்து கலந்து அன்புடன் கலந்து இனி நாமெல்லாம் நம்மளுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழகத்தின் முதல்வர் எங்கள் அண்ணன் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில், அவருடைய வழிகாட்டுதலில் நாம் இணைந்து மக்களுக்காக மிகப்பெரிய ஒரு மாற்று அரசியலுக்கான பயணத்தில் தொடர் நாம் இங்கே இணைய போகிறோம். உங்களை அன்புடன் மகிழ்ச்சியுடன், ஒரு குடும்பத்தில் ஒரு இணைப்பு விழா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களை எல்லாம் வரவேற்க நாங்கள் எல்லோரும் இங்கு வந்துள்ளோம். உங்களை வரவேற்கிறோம் அன்புடன். அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் கம்பம் இந்த கட்சியுடைய நிறுவனராக இருந்து பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவுடன் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆகி கடைசியில் ஒரு நதி கடல்ல தான் வரும். அந்த மாதிரி எல்லா நதிகளும் இப்பொழுது கடலை நோக்கி, எங்கள் தலைவரை நோக்கி, தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி
வந்துட்டு இருக்காங்க. இந்த இணைப்பு விழா எதற்கானது? ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் மாற்றுக் கட்சியிலிருந்து இருக்கக்கூடிய, அதாவது அதிமுக ஆகட்டும், இப்பொழுது நமது மக்கள் முன்னேற்ற கழகமாகட்டும், ஒவ்வொருத்தரும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எதற்காக வருகிறார்கள்? எதிர்காலம், நிகழ்காலம், நிகழ்கால அரசியல் மட்டுமல்ல, எதிர்கால அரசியலின் ஒரு மாபெரும் தலைமைக்கான எடுத்துக்காட்டாக எங்களுடைய தலைவர் ஒரு பெரிய வரலாற்றை 2026 உருவாக்கினார். அந்த மாற்றம் இளைஞர்களால் உருவாக்கப்பட்டது, பெண்களால் உருவாக்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்பு இதை யாருமே எதிர்பார்க்கல. தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டா கேலி கிண்டல் செய்தார்கள் எதிர்கட்சியா இருந்தவங்க எல்லாம். முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கட்சியுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளருடைய மகன், தலைவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துடைய பெயரே சொல்ல மாட்டாங்க, தலைவருடைய பெயரை சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு கீழ்த்தரமான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க. தனிப்பட்ட முறையில் தாக்குதல்களை உருவாக்குனாங்க. ஒரு 15% ஜெயிப்பாங்க, 8 தொகுதி ஜெயிப்பாங்க பேசிட்டு இருந்தாங்க. 75 வருஷ கட்சி ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போது, பெண்களும் இளைஞர்களும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கிறது திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர்களுக்கும் அந்த கட்சியுடைய பொருளாளருக்கும் பொருளாளருடைய மகன்களாகட்டும், இல்ல அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலர் மகன்களாகட்டும், ஏன்னா அந்த கட்சி எல்லாம் மகன் இல்லைன்னா அப்பா இப்படிதான் இருக்கும். நம்மள மாதிரி எல்லாம் கீழே இருந்து யாரும் வந்து கட்சியை உருவாக்குனது கிடையாது. இவங்களுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்க போகுதுன்னு தெரியலன்னா இந்த அண்டர் எஸ்டிமேட்டும், அரசியலே தெரியாத ஒரு கலைஞருக்கு அப்புறம் திமுக அரசியலே தெரியல. ஒரு தலைவர் உருவாகிட்டு இருக்காரு. பெண்கள் முன்பாக பொதுச் செயலாளர் அவர்களையும் என்னையும் சந்தித்து, தலைவரை சந்தித்து, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், செல்வங்கள் இருந்தாலும் மக்களுக்காக நான் சேவை செய்யணும், தலைவரிடம் என்ட்ரி பண்ணும்போது தலைவர்கிட்டே சொன்னது, என்னுடைய செல்வங்கள் போறேன்னு சொல்லி இந்த கட்சியில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினராக என்று இருந்து அவர் உருவாக்கிய நிறுவனராக இருந்த ஒரு கட்சி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர் தலைமையில் செயல்பட்டு இருந்தீங்க. இனி எல்லாம் நாம் ஒரு குடும்பம். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த வரவேற்பேரோடு நம்ம அண்ணன் அடுத்தது பேசுவார். கண்டிப்பாக எம்எல்ஏ அண்ணன் என்ன நோக்கத்துக்காக அவர் கட்சி ஆரம்பிச்சாரோ அதே நோக்கத்திற்காக நாம் எல்லாம் சேர்ந்து செயல்படுவோம். உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களுக்கான பொறுப்பும் உங்களுக்கான மரியாதையும் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் கொடுக்கப்படும். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அதிமுக ஒரு இணைப்பு விழா இப்பதான் நடந்துட்டு இருந்துச்சு. என்ன ஒரு இணைப்பு விழா? நாங்க ஆரம்பத்திலிருந்து பதிவு பண்ணிருக்கோம். 90% அதிமுகவுடைய தொண்டர்கள் இணைந்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் இணைந்து அதனுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் வரும் பொழுது, இளைஞர்களும் பெண்களும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகள் சேர்ந்தவர்களும் சேர்ந்து நீங்களும் வரும் பொழுது, நம்மளுடைய அடுத்த குறிக்கோள் பை எலெக்ஷன், அதுக்கப்புறம் முக்கியமான குறிக்கோள் உள்ளாட்சித்துறை தேர்தல். ஏன் அந்த உள்ளாட்சித்துறை தேர்தலை முக்கியமா நம்ம பண்றோம் அப்படின்னா, ஆட்சி மாறிடுச்சு. நிறைய இடத்துல சொல்றாங்களே காட்சி மாறல அப்படின்னு சொல்றாங்களே. இப்பொழுது நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது 2:30 கரண்ட் போச்சு.
உடனே பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்க 2 தாட்டி கரண்ட் போயிருச்சு ஆட்சி பாத்தீங்களா அப்படின்னு. 30 வருஷத்துடைய நிர்வாக தோல்வி 30 நாள் ஆயிருக்கு. இபி டிபார்ட்மெண்ட்ல போனா 50% ஆள்களே கிடையாது. அமைச்சர் நிர்மல்குமார்களுடைய பேட்டிகளை பாருங்க. நேத்து கூட பார்த்துட்டே இருந்தேன். என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது சொல்றாரு 50% எம்ப்ளாய்மெண்டே இல்ல. திமுக நிர்வாகம் அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. 1 லட்சம் பேர் இருந்தானா 50,000 பேர் இருக்காங்க. அப்ப இன்னும் ஆயிரக்கணக்கான பேருக்குள்ள வேலைக்கு அமர்த்தப்படணும். நிறைய இடத்துல இல்ல. அறப்போர் இயக்கம் மிகப்பெரிய ஊழல் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. ஏன்னா டிரான்ஸ்பார்மர் ஊழல் நம்ம பாக்குறோமே, ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர் இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே போலிகளா வாங்கப்பட்டிருக்கு. நிலக்கரி கொள்முதல் ஒரு கிரேடுக்கு பில்ல போட்டு அண்டர் வேல்யூல கிரேடு கம்மியா வாங்கி டாலர்ல கொள்ள அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அறப்போர் இயக்கம் அப்பப்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஊழல்னால அதுக்கப்புறம் நீங்க சோலார்ல ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா 1 மெகாவாட்டுக்கு இத்தனை லட்சம், தெர்மல் ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தா இத்தனை லட்சம் 1 மெகாவாட்டுக்கு. அப்படி இபி டிபார்ட்மெண்ட ஒழித்து பிரைவேட்ல அதிகமா விலை கொடுத்து வாங்கி லட்சக்கணக்கில் இன்னைக்கு கடனாக்கி 30 நாள்ல எப்படி சரி செய்ய முடியும்? இது மக்கள்கிட்ட நாங்க பணிவன்போடு கேட்கிறோம். அப்ப இதுக்கான திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நேற்று கூட மீட்டிங் நடந்துச்சு. இப்ப இந்த தெருவில் டிரான்ஸ்பார்மர் பிரச்சனை, ஓவர்லோடு வரும்போதே அட்ரஸ் பண்ணி டிரான்ஸ்பார்மர் மாத்திட்டு இருக்காங்க. இங்க ஜெனரேட்டர்ல ஓடுது. அப்ப என்ன மாதிரி பிரச்சனைகளை தமிழக வெற்றி கழகம் எதிர்நோக்கிட்டு இருக்கு? ஊழலால் கரைப்படைந்து இபி டிபார்ட்மெண்ட் ஒழிச்சு அதுல ஒருத்தர் செந்தில் பாலாஜினுக்கு ரெண்டு துறையை கொடுத்தாங்க. அதாவது அதிமுகவோட ரொம்ப ரொம்ப மன வலிமை குறைந்து டிப்ரெஸா இருக்கக்கூடியவங்க யாருன்னா தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஜெயிச்சு, இவங்க சொல்றாங்களே கொள்கை கட்சின்னு சொல்றாங்கல்ல, ஜெயிச்சு 10 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்காங்க. 10 வருஷமா கலைஞர் கூட இருந்தவங்க எத்தனை பேர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வேலை செஞ்சாங்க? தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் எவ்வளவு நிறைய பேர் வித்திருக்காங்க. கரூர்ல KP பழனிசாமி அவர்கிட்டும் இந்த மாதிரி நிறைய பேர். அவங்க எல்லாம் ஜெயிச்ச பிறகு அமைச்சராக்கப்பட்டார்களா? கலைஞர் கூட இருந்தவங்க அமைச்சராக்கப்பட்டாங்களா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையா இருந்தவங்க அமைச்சராக்கப்பட்டாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 ஜெயிக்கணும்னு மக்கள் விரும்பின எதுக்காகனா ஒரு நல்ல நிர்வாகிக்காக. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவர் கிடையாது. தலைவர் யாருன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள். இவங்கெல்லாம் தலைவர்கள். நிர்வாகியா வேணும்னு தேர்ந்தெடுத்தாங்க, தலைவரா ஆகணும்னு தேர்ந்தெடுக்கல. ஆனா நிர்வாகி ஆனவனை என்ன பண்ணாரு? ஊழல்லையே ஊறி போன திரு செந்தில் பாலாஜிக்கு இபி டிபார்ட்மெண்ட் கொடுத்து மது ஒழிப்பின் ப்ரொஹிபிஷன் லிக்கர்னு சொல்லக்கூடிய மது ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் கொடுத்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி மாசத்துக்கு 1,500 கோடி ரூபாய் வசூல். இபி டிபார்ட்மெண்ட்ல நிலக்கரியை அண்டர் வேல்யூ பண்ணி வாங்கி வருஷத்துக்கு மட்டும் 1000, 2,000 கோடி ரூபாய் ஊழல். டிரான்ஸ்பார்மர்ல ஊழல். இதெல்லாம் நம்ப சொல்லல. விகடன் மாதிரி நிறுவனங்களிலும் அறப்போர் இயக்கமும் ஒவ்வொரு டெண்டர்லும் தூக்கி போட்டுட்டே இருக்கிறாங்க. அப்ப இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை படிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறீங்களா? அப்ப இந்த இபி டிபார்ட்மெண்ட்டும் மது ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட்டும் ஏன் ஒளியில நம்மளை பார்த்து கேட்கறாங்க? இபி டிபார்ட்மெண்ட் சரியில்லை. இபி எத்தனை நாள்? 30 நாள் நம்மளை பார்த்து கேட்கறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட முதலமைச்சரையும் எங்களுடைய அமைச்சரையும் பார்த்து கேட்கறாங்க. இதற்கு ஊடகங்கள் மூலியமா மக்கள் முன்பு நாங்க இந்த கொஸ்டினை கேட்கிறோம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன்
2 பெரிய டிபார்ட்மெண்ட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்தாங்க. காலங்காலமா இருந்த ஐ பெரியசாமி கொடுத்தாங்களா? காலங்காலமா வேலை செஞ்சாங்களே திமுகல, அவங்களுக்கு கொடுத்தாங்களே பெரிய டிபார்ட்மெண்ட்ட? கொடுத்ததே எதுக்குன்னா கொள்ளை அடிச்சு மொத்தமா அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. கொள்ளை அடிக்கிறதுக்காகவே அமைச்சரவையை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கினார். அதுதான் இப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு சேலஞ்ச் பண்றோம், ஏதாவது 1 மெகாவாட்ல மின்துறை அமைச்சர் காசு வாங்கினார்னு சொல்ல முடியுமா? இந்த ஊடகம் முன்பு கேட்கிறோம். இந்த 30 நாள்ல என்ன மாற்றம், என்ன மாற்றம் கேட்கிறாங்க சட்டசபையில என்ன மாற்றம் தெரியுங்களா? டிடிசிபில நீங்க 1 ஏக்கர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதா எத்தனை ஏக்கர்னா எத்தனை லட்சம் வாங்கினாங்க சொல்லுங்க? 45 லட்சமா? எவ்வளவு? 10 லட்சம், 7.5 லட்சம். நீங்களே சொல்லுங்க, நான் சொல்லல. இங்க உணவுத்துறை அமைச்சிருக்காரு. துவரம் பருப்பு கொள்முதல் பண்ணா நீங்க கன்சர்ன் மினிஸ்டர் பார்க்கணும், மு.க. ஸ்டாலினுடைய மருமகனை பார்க்கணும். எங்க எதுக்கு? ரேஷன் கடையில துவரம் பருப்பை கொள்முதல் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும்னா யார பார்க்கணும்? மு.க. ஸ்டாலினோட மருமகனை பார்க்கணும், அந்த துறை அமைச்சரை பார்க்கணும். ஏன்னா டெண்டருக்கு முன்னாடி துவரம் பருப்பு கொள்முதல்ல ஊழல் நடக்கும். இப்ப ஒரு உணவுத்துறை அமைச்சர் இங்க உட்கார்ந்து இருக்காரு. ஒரு டெண்டர்ல காசை வாங்கியிருப்பாரா? ஃபுல் ஆன்லைன்ல பண்ணிட்டாரு. ஒரு கொள்முதல், ஒரு டெண்டர் முடிஞ்சிருச்சு. வியாபாரிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எங்களுடைய தலைவருடைய வச்சர் ஃபண்ட், இன்னும் சிம்பிளா சொன்னா ஃபேமிலி ஃபண்ட், சிஎம் ஃபேமிலி ஃபண்ட். இதெல்லாம் வார்த்தை எங்க கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஃபண்ட், மினிஸ்டருடைய குடும்பம் ஃபண்ட், பிஏ ஃபண்ட், எம்எல்ஏ ஃபண்ட், கட்சி ஃபண்ட். 30 நாள்ல இந்த 50 வருஷத்துல எந்த தலைவராலையும் இது ஒழிக்க முடியல. இது எவ்வளவு பெரிய மாற்றம்! முக்கியமா இபி டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு பெரிய ஊழல். நிலக்கரி துறையில இம்போர்ட் பண்ணி எத்தனை ஆயிரம் கோடி ஊழல்ங்கிறத கூடி சீக்கிரத்தில் அந்த அமைச்சர் கூடிய சீக்கிரம் டெலிவரி பண்ண போறார். அப்ப சரி செய்யக்கூடிய டைம் வேணும். இதுதான் பொதுமக்கள் கிட்ட நம்ம வேண்டி கேட்டுக்கிறது. எல்லா பார்ட்ஸையும் டூப்ளிகேட்டா வாங்கி வச்சிருக்காங்க. நிலக்கரியில ஊழல், வேலையில அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. 1 லட்சம் பேர் இருந்தா 50,000 பேர் வேலை வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. இந்த வாரம் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான எல்லா பணிகளும் மின்துறை அமைச்சர் செஞ்சிட்டு இருக்காரு. 18 மணி நேரம் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உழைச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் டெய்லி ரிவ்யூ மீட்டிங் போட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காரு முதலமைச்சர். இவரை பார்த்து சட்டசபையில சொல்றாங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. சட்டசபையோட மரபு தெரியுமா இல்லையான்னு தெரியல திமுக காரங்களுக்கு. அதை நான் பதிவு பண்றேன், ஊடகத்துக்கு பதிவு பண்றேன். கவர்னருடைய பேச்சு எங்க எப்படி இருக்கும்னா, மாநில அரசுடைய கொள்கையை சொல்லக்கூடிய பேச்சா இருக்கும். 54 பேஜ்ல மாநில அரசுடைய கொள்கையில சொல்லுவோம். நாங்கள் நீட்டை எதுக்குறோம், இருமொழி கொள்கையை பத்தி பேசுறோம், முக்கியமான கொள்கைகளை பத்தி பேசுவோம். அதுல மேனிபெஸ்டோ சொல்றதுலாம் ஏன் வரல? மானிய கோரிக்கையில தான் வரும். தலைவருடைய 110 அறிக்கையில வரும். எப்ப எதை செய்யணும் தலைவர் பேசுவார். அப்ப அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? அடுத்தது ஆளுநர் பேசி முடிச்ச உடனே அந்தந்த அடுத்த கட்சி தலைவர்கள் பேசுவாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் பேசுவாங்க. அந்த கட்சி தலைவர்கள் பேசும்போது ஏதாவது தவறான ஒரு பாலிசியை பத்தி பேசினாலோ இல்ல எங்க கட்சி தலைமையை பத்தி பேசினாலோ உடனடியாக அமைச்சரா இருக்கவங்க நாங்க பதில் சொல்லுவோம். நாங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. டெக்னிக்கலி அந்தந்த கட்சி தலைவர்கள் கவர்னருடைய உரைக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க கரெக்டா பேசி முடிச்சிட்டாங்கன்னா யாரும் பேச போறது இல்ல. அப்ப கவர்னர் உரைக்கு பதில் கொடுக்கும் பொழுது திமுக காரங்க எங்களுடைய தலைவரையும் எங்களுடைய கொள்கையும் கேள்வி கேட்கிற மாதிரி போனா எந்திரிச்சு நாங்க பதில் சொல்றோம். எது உண்மைன்னு நாங்க பதில் சொல்றோம். அது அவை குறிப்பில இடம்பெறுது. இது பேசி முடிச்சோடனே யாரு பேச போறா? எதிர்கட்சி தலைவர் பேசுவார். எதிர்கட்சி தலைவர் பேசின உடனே முடிவாக முதலமைச்சர் அதுக்கு பதில் கொடுப்பார். இதுதானே நடைமுறை. ஆனா வெளியே ஊடகத்துல போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பேசுறாங்க? இன்னும் ஒரு 100 வாடகை வாய்கள் டிவில உட்கார்ந்துட்டு இருப்பாங்களே, இன்னும் திமுக ஆட்சியில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சட்டசபையில முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு புரியல. மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு முதலில் பேசியது எங்களுடைய தலைவர் பேசினாரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது
ஒரு பாயிண்ட சேர்க்க சொன்னாரு. அதையும் உடனடியாக சட்டசபையில எந்திரிச்சு சேர்த்துட்டேன்னு சொன்னார். எதிர்கட்சி தலைவர்களுடைய கோரிக்கை கூட உடனே நிறைவேற்றினார் எங்க தலைவர். அப்ப இவங்க எல்லாம் பேசி முடிச்ச உடனே ஃபைனல் டேல பேச போறார். இத புரியாம நேத்து அவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு சட்டசபையில அப்படின்னு ஒரு வெளியே போய் விமர்சனம். அவங்களுக்கு எல்லா சட்டங்களும் தெரியும். ஏதாவது ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பறக்கணும்ல, பரப்பிட்டே இருக்கணும். அதுக்குதான் நம்ம சொன்னோம், அவருக்கு எப்ப பிரச்சாரம் பண்ணணும், எப்ப பேசணும், எப்ப உண்மையை சொல்லணும் எல்லாம் அவருக்கு தெரியும். மக்கள் அவரோட நேரடியா தொடர்புல இருக்காங்க. மக்கள்கிட்ட எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும். அதுக்குதான் நான் சிம்பிளா சொன்னேன். பெரம்பூர்ல நாமினேஷன் முடிச்சிட்டு தலைவர் அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் பண்ண இடம் எதுன்னா கொளத்தூர். கொளத்தூர்ல போலீஸ விலக்கிட்டாங்க. அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவரால் பேச முடியல. மொத்தமே 5 நிமிஷம் கூட பேசல. அதுக்கு தான் சொன்னேன், பேசணும் பேசணும் பேசணும்னு சொல்றீங்களே. எங்க தலைவர் கொளத்தூர் வந்தார், 5 நிமிஷம் தான் பேசினாரு. 75 வருஷம் கழிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவரே தோல்வி விட்டுறார். 5 நிமிஷம் தான் பேசினார். மக்களுக்கு பழைய மாதிரி உங்களை மாதிரி 2 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு பொய்யா பேசிக்கிட்டு பொய் பொண்ணு பேசுறது கொள்கை பேசுறதுன்னு சொல்லி ஊழல் பண்ணிட்டு இருக்குது. இந்த மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய வரலாறுன்னு இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது நாங்க வெற்றி பெற்ற பிறகு நிர்வாகத்துக்குள்ள போயிட்டோம். ஒரு வெற்றி விழா அப்படிலாம் எடுத்து இது வரைக்கும் தலைவர் வச்சு நான் கொண்டாட கூட இல்லை. பாத்தீங்களா நீங்க? இது வரைக்கும் திமுக ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அப்படியே மன்னர் ஆட்சி மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு தங்கத்தை தலையில வச்சிருப்பாங்க. அன்னைக்கு வெள்ளி சேர்ல உட்கார்ந்தாரு, அது மாதிரி தங்க சேர் பண்ணிருப்பாங்க. எங்க பார்த்தாலும் கொண்டாடி இருப்பாங்க. வெற்றி பிறகு எங்களுக்கு கொண்டாடுறது கூட டைம் கிடையாது. அடுத்த செகண்ட் தலைவர் செக்ரட்டரியேட்ல 10 மணி உட்கார்ந்துட்டாரு, நீங்க போய் இந்த வேலையை பாருங்கன்னு. அப்ப மக்களுக்காக உண்மையாக உறுதியாக ஒரு உணர்வுடன் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட தோல்வி என்ன? மிகப்பெரிய தோல்வி. தமிழக வரலாற்றிலேயே, ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றிலேயே முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவர் தோத்தது கிடையாது. அதற்கப்புறம் பொதுச் செயலாளர் தோத்தது கிடையாது ஒரே தேர்தலில். அதுக்கப்புறம் பொருளாளருடைய மகன், அவர் தான் பொருளாளர்னு வச்சுக்கோங்க, பொருளாளருடைய மகன் மன்னார் நிப்பாட்டாங்க, அவரும் தோல்வி. 15 அமைச்சர்கள் தோல்வி, கட்சியே தோல்வி. சட்டசபையில் உட்காந்துட்டு அவங்க தலைவர் தோத்துருக்காங்க, சட்டசபைக்கு வரலன்னு ஒரு உணர்வு கூட கிடையாது. சிரிச்சு பேசுறது, கிண்டல் பண்றது, ஒருமையில பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது. நாங்க ரொம்ப அமைதியா தலைவரோட வழியில மக்களுக்கான பிரச்சனையை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களோட ராஜ்மோகன் எந்திரிச்சாரு, ரொம்ப மெக்னானிசமா, ரொம்ப மெக்னானிசம் என்ன மரபு சொல்றாங்களே. நாங்க சட்டசபைக்கு முதல் நாள் புதுசு, நாங்க பாதுகாத்த மரபை திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாக்கல. அப்ப இந்த ஈபி பிரச்சனையுடைய முக்கியமான காரணம் என்ன? இப்பயே சொல்லிட்டோம், நிலக்கரி ஊழல், டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாம எப்படி கனெக்ஷன் கொடுக்க முடியும்? கண்டிப்பா தெரியும், மே மாசம் ஓவர்லோட் ஆகும். எப்பயுமே அதிகமா கரண்டோட தேவை அதிகமாகும் தெரியும். நம்ம எப்ப பதவிக்கு வந்தோம், உடனடியாக ஒவ்வொரு ஊருக்கும் போறார் மின்துறை அமைச்சர். முதல் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணோம். இப்ப நம்ம ஒரு வேலை சொன்னாங்க, செய்யறதுக்கு ஆள் வேணும்ல. இப்ப கட்சி அண்ணன் இருக்கிறாரு தஞ்சாவூர்ல, மாவட்ட செயலர் போன் பண்ணி அங்க வேலை செய்யணும், அங்க செய்யறதுக்கு ஆள், அங்க ஆளே இல்லைன்னா எப்படி வேலை செய்ய முடியும்? இப்ப மிகப்பெரிய பிரச்சனை மின்துறையில, இவங்க யாருமே அப்பாயின்மெண்ட் பண்ணல, வேலை எடுக்கல. இங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அரசு துறை நிறுவனங்கள்ல தனியார் மயமாக்கி ஒரு எந்த இடத்துலயும் வேலை அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. அப்ப நமக்கான கடமை என்ன? உடனடியாக நேர்மையான முறையில், நேர்மையான முறையில் டிஎன்பிபிசி மூலமா வேலைக்கு ஆள் எடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணோம். நேர்மையான முறையில். முன்னால 25 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் வேலைன்னா, அதுக்கப்புறம் எக்ஸாம் வைப்பாங்க, திடீர்னு எக்ஸாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த ஊழல்கள்லாம் ஒழிச்சு கிளீன் பண்ணோம்ல, அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் முதலமைச்சர் குடும்ப ஊழல், அமைச்சருடைய சுத்தி இருக்கக்கூடிய ஊழல், எம்எல்ஏ கட்சியோட ஊழல் இன்னைக்கு தொடை தெரிஞ்சப்பட்டிருக்கு. இன்னைக்கு திமுக வந்தா எந்த இடத்துல எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஊர்லயும் யார் யார் கலெக்ஷன் பண்ணிருப்பாங்க. இதே மணலா இருக்கட்டும், இதே குவாரிஸா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துல யார் யார் பண்ணிருப்பா.
அப்ப இதெல்லாம் டோட்டலா சுத்தம் பண்றதுக்கு ஒரு டைம் இல்ல, குறைஞ்சபட்சம் 6 மாசம் இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை 30 நாள்ல தூக்கி எறிஞ்சிருக்காரு. மேல்பட்ட ஊழல் எந்த இடத்துலயும் கலெக்ஷன் கிடையாது. குரூப்பா கலெக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. திமுக சபரீஷன் அவர்களுடைய ஒரு 10 பேரு, இந்த பக்கம் உதயநிதி அவர்களுடைய 10 பேரு, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. போலீஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி டிரான்ஸ்பர் பண்றதே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் கூடிய சில நண்பர்கள் இருப்பாங்க. இப்பதான் பண்ண முடியுமா? தலைவரை மீறி காவல்துறையை கிட்ட பேச முடியுமா? இந்த ஒருங்கிணைப்பை செய்து நிர்வாகத்தை இவங்க சொல்றாங்களே பேசி பேசி வளர்ந்த கட்சி, நீ பேசுறதுக்கு ஆளே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைதியாக இருந்து இந்த 30 நாள் ஒட்டு மொத்தமா கிளீன் பண்ணியிருக்காரு. இது பொதுமக்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போங்க, நீங்க போய் ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னோன்னு அடுத்த நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 1 ரூபாய் காசு கேட்க மாட்டாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போங்க, ஒவ்வொரு துறையிலும் கிளீனப் நடந்துட்டு இருக்கு. உணவு துறையிலிருந்து ஒவ்வொரு துறையிலும் கிளீனப் நடந்துட்டு இருக்கு. இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவருடைய வழியில் நாங்கள் உறுதியாக உண்மையாக நேர்மையாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால கூடி சீக்கிரத்தில் அது மின்துறை பிரச்சனையா இருக்கட்டும், உணவுத்துறையில் இருக்கக்கூடிய ரேஷன் பிரச்சனையா இருக்கட்டும், எங்க தலைவர் உணவுத்துறை அமைச்சரை பார்த்து என்ன சொன்னாரு, ஆனா அந்த அரிசி மட்டும் மக்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை, எப்படியாச்சும் மக்கள் சாப்பிடக்கூடிய அரிசியை மட்டும் கொண்டு வந்து சேர்த்துருங்க. அந்த அரிசி ஊழலை தூக்கி எறிங்க, அரிசி ஊழலை தூக்கி எறிங்க. மக்கள் கடையில் வாங்கக்கூடிய அரிசி மாதிரி மக்கள் சாப்பிடணும். இது சொன்னது யாருக்காச்சும் தெரியுமா? மீடியாவில் போட்டு விளம்பரம் கொடுத்துருக்காரு எங்க தலைவர். இதெல்லாம் நடக்கும், உங்க கண்ணு முன்னாடி நடக்கும். எத்தனை வருஷ பிரச்சனை இந்த அரிசி பிரச்சனை? ரேஷன்ல இலவசம்னு சொல்றாங்களா திமுக காலத்துல? நம்ம வீட்டில் யாராச்சும் ரேஷன்ல இருந்து அரிசி வாங்கி சாப்பிட்டு இருக்கோமா? அது வாங்கி இட்லிக்கு போடுவாங்க, இல்ல வாங்கி வந்து மாட்டு கொடுப்பாங்க. அப்ப தோரம் பருப்பு இம்போர்ட் பண்ணுவாங்க, உண்மையான தோரம் பருப்பா இருக்காது. அவர்களை தூக்கி எறியணும் தான் மக்கள், நிர்வாக மாற்றம் வேணும் தான் மக்கள் வந்து இன்னைக்கு ஆதரிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற தூக்கி போட்டது எதுக்குன்னா நிர்வாக மாற்றம் வேணும். எங்களுக்கு நல்ல அரிசி கிடைக்கணும், நல்ல கரண்ட் வேணும், நல்ல வீடு வேணும், என் குழந்தை நல்ல ஸ்கூல்ல படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க முடியுமா? கொஞ்சம் காசு இருந்தா பிரைவேட் தான் போறாங்க. ஏன்? அதே இங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சரி செஞ்சுட்டு இருக்காரு. பிரைவேட் ஸ்கூல் மாதிரி என்னுடைய ஸ்கூலை ஆக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி லைசன்ஸ் ரெனியூவல் பண்றவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. எதுக்கா இருந்தாலும் காசு ஓப்பனா டிக்ளேர் பண்ணார் ராஜ்மோகன் அவர்கள். எல்லா ஸ்கூலோட ஓனரை கூப்பிட்டு நீங்க ரெனியூவல் பண்றதுக்கு 1 ரூபாய் காசு தேவையில்லை, 1 ரூபாய் காசு தேவையில்லை. அதுக்கு பதிலா என்ன சொன்னாரு? ஏழை குழந்தைங்கிட்ட ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, எங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னார். இதுதான் நேர்மை. இந்த ஆட்சியோட நேர்மை எங்க இருக்கு? அமைச்சர் வந்து காசு வாங்கி திரு மகேஷ் மொய்யாமொழி காசு வாங்கலையா? சொல்லுங்க, தைரியம் இருந்தா வந்து பேட்டி கொடுக்க சொல்லுங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 25 லட்சம் ரூபாய் வாங்கினாரா இல்லையா? எல்லாம் ஊருக்கே தெரியாது. அதாவது ஒரு தவறு தெரிஞ்சு சிஸ்டத்தோட செய்யறாங்க பாத்தீங்களா? இந்த வீட்டுல திருடுற கூட மன்னிச்சிடலாம், பசிக்காக திருடுருவோம். ஆனா நாட்டோட ஒட்டு மொத்தமா கொள்ளடிக்கிறதுக்கு மட்டுமே அமைச்சரை உருவாக்கி அது ஒரு தலைவரா இருந்தனால தான் மக்கள் தூக்கி அறிஞ்சிருக்காங்க. அது கொளத்தூருடைய தோல்வி எதுக்கு தெரியுமா? ஒரு தனிப்பட்ட மனிதனோட தோல்வி கிடையாது, ஒட்டுமொத்த நிர்வாகத்தோடைய ஊழலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மக்கள் ஒரு புரட்சியை உருவாக்குனாங்க கொளத்தூர் மக்கள். அதை பாராட்டணும். ஆனா அந்த கொளத்தூர் மக்கள் திட்டிட்டு இருக்காங்க, துரோகியா, கொளத்தூர் மக்கள் துரோகியா. மக்களை பார்த்து துரோகின்னு சொன்ன ஒரு கட்சி என்னைக்காச்சும் திருப்பி ஆளுங்கட்சி ஆகுமா? என்னைக்காச்சும் ஆளுங்கட்சி ஆகுமா? தன்னுடைய தோல்வியை ஆராய்ச்சி செய்து எதற்காக தோத்தோன்னு சிந்திக்கிறவன் தலைவன். அப்படிதான் அண்ணா திமுக உருவாக்குனார். அண்ணா தோல்வி இல்லையா? 49 கட்சியை உருவாக்கி 62 தோல்வி அடையிலையா? அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாரு? திமுக காரங்க அந்த விளக்கத்தை படிச்சிருக்க மாட்டாங்க. 62 தோல்விக்கு அப்புறம் அண்ணா பேசிய வார்த்தை, நாங்கள் மக்கள் சபையும் மக்களது தீர்ப்பையும் வரவேற்கிறோம், நாங்கள் இன்னும் பணி செய்யணும், மக்களிட நம்பிக்கை உருவாக்கணும், நாங்கள் நம்பிக்கை இன்னும் உருவாக்கவில்லை என்பதை சொன்னது அறிஞர் அண்ணா அவர்கள். அன்னைக்கு உருவானக்கூடிய தலைமை அறிஞர் அண்ணா உருவாக்கிய இயக்கம் இன்றைக்கு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு தலைவரை கேவலமா பேசுறதும் பர்சனல் அட்டாக் பண்றதும் அப்படி ஒரு கட்சியை மாத்திருக்காரு பாத்தீங்களா? இதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய தோல்வி. எழுதி வச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகம் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா தேர்தல்களையும் 60% ஜெயிக்கும். 60% ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகள் வந்துட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளே 35% ஜெயிக்க வச்சாங்க. தலைவர் சொன்ன ஒரே வார்த்தையில் 75 தொகுதியில் 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். 128 108 தொகுதியை ஜெயிச்சதை பத்தி நாங்க யோசிக்கல.
126 தொகுதியில் நம்ம ஏன் தோத்தோம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்க தலைவரை 140 150 தொகுதி ஜெயிக்க வச்சிருக்கணுமே அந்த ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம். அந்த வெற்றியை பத்தியே நாங்க பேசல. ஆனா 59 தொகுதி ஜெயிச்சுட்டு சட்டசபையில கிண்டல்கள், கேலிகள், முதல்வர் தனிநபர் தாக்குதல்கள் பண்றது, அண்டர் எஸ்டிமேட் பண்றது. அண்ணா கூறிய கருத்துக்களில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அண்ணா என்ன சொன்னார்? எதிர்கட்சியா பார்க்க கூடாது, மாற்றான் வீட்டு தோட்ட மல்லிகையும் மணக்கும். அது சொன்னதுக்கான காரணம் என்ன? எதிர்கட்சியா இருந்தாலும் நம்ம வந்து மதிக்கணும், அவருடைய கருத்துக்களை உள்வாங்கணும். அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்துக்கள், திட்டங்கள், மக்கள் பயணக்கூடிய கொள்கைகள் சொல்லும் பொழுது எந்திரிச்சு ஆமா இது நாங்களும் ஒரே கருத்துல நாங்க சொல்றோம். ஆனால் தலைவரை பற்றியோ எங்களுடைய கொள்கையை பற்றியோ தவறுதலாக சொல்லும் பொழுது ஆதவர்ஜனா தேவையில்லை, எங்க கட்சியில் ஒரு தொண்டன் ரோட்ல இருந்து குரல் கொடுப்போம். எங்க தலைவரை டச் பண்ணீங்கன்னா இந்த தனிப்பட்ட நபர் அரசியலை தாக்குற அரசியலும் நிப்பாட்டுங்க. சமூக ஊடகத்திலையும் மேடைகளிலும் சட்டசபையிலையும் முதல்வரையும் ரொம்ப தனிப்பட்ட தரம் தாழ்ந்த நக்கலா கேலி கிண்டலா பேசக்கூடிய அரசியலை தூக்கி எறிந்து மக்களுக்கான பணிகளை செய்வோம். அதுல உறுதியா உண்மையா இருப்போம். தவறு நடந்துருச்சு, அது சரி செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 3 மாசத்துல மின்துறை எப்படி எங்களோட தலைவர் கட்டமைக்க போறாருன்னு பாருங்க. எழுதி வச்சுக்கோங்க. உங்களால 30 வருஷம் செய்ய முடியாததை எங்க தலைவர் செய்வார். அதனால தோழர்களே, நீங்கள் வந்த பாதையும் சரி, எங்களோடு சேர்ந்து போறக்கூடிய பாதையும் சரி, மிகப்பெரிய மாற்று அரசியலுக்கான, மக்களுக்கான அரசியலுக்கான பயணமாக இருக்கும். நம்மளுடைய பயணம் மக்களுக்காக தொடர்வோம். நன்றி, வணக்கம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்கள் உங்களுடைய வரவேற்று பேசுவார்கள். நான் அவருக்கு அண்ணனா? நேரத்தின் அருமை கருதி 3 நிமிடத்தில் என் முத்தான பேச்சை சத்தாக உங்கள் முன்னாடி வைக்க ஆசைப்படுகிறேன். மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் அன்பு வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர்கள், பொறுப்பாளர்களுக்கு பாச வணக்கம். அரசியல் பேச விரும்பல, ஏன்னா சனிக்கிழமை தோறும் ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ் எடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மாஸ்டராகவே அன்பு சகோதரர் ஆதவர்ஜன் அவர்கள் பேசிவிட்டார். அற்புதமான பேச்சு. இதெல்லாம் இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் ஆவணமாக எடுத்து நீங்கள் கூர்ந்து பார்க்கணும். தற்கால அரசியல். நான் என்னை குறித்து சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து, பாசத்திற்குரிய எனது அன்பு சகோதரர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்களை பார்க்கிற பொழுது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறது. நல்லவர்களை நாடி நல்லவர்களை தேடி நல்லவங்க தான் வருவாங்க. எங்க அண்ணன் சீனியர் மோஸ்ட் டைரக்டர், இயக்குனர் சங்கத்தில் அவர் தான் ஒன்று தலைவராக இருப்பார், செயலாளராக இருப்பார், வேற யாரையுமே விளையாட மாட்டார். ஆர்பி உதயகுமார் அண்ணன் வந்திருக்கிறாங்க. நிறைய அங்கே பாருங்க, எத்தனை பெண்கள், எத்தனை தாய்மார்கள். வணக்கம். அப்படி லட்சுமி கடாட்சமா உட்காந்துருக்கீங்கம்மா, எல்லாரும் சந்தோஷமா. பத்திரிகையாளர் தம்பி விவேக் ஆனநாதன் வந்திருக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். திராவிட பள்ளியிலே படித்து கலைஞர் தொலைக்காட்சியிலே வேலை பார்த்த தம்பி. ஆனால் 16 வருஷம் முன்னாடியே என்கிட்ட வந்து, தம்பி ஒரு வணக்கம் சொல்லுங்க, வாங்க வாங்க, நல்லா கைத்தட்டல் தாங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, நான் அந்த விஜய் டிவியில் போனது அண்ணனுக்கு தெரியும். அப்போ இவரும் ஒரு போட்டியாளர். சும்மா சாப்பிடும் போது நான் வம்பிழுப்பேன். அவர் வந்து ஒரு முழு அணில் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். சும்மா அவங்களுக்கு என்னப்பா எப்போ பார்த்தாலும் நீ வந்து செல்ஃபோன் ஸ்க்ரீன்ஷாட்லலாம் வந்து தளபதி விஜய் ஃபோட்டோவே வச்சிருக்கிற, நீ பெரியார் பேசுகிற, அம்பேத்கர் பேசுகிற, இந்த மாதிரி விஜய் சார் ஃபோட்டோ வச்சிருக்கிறியே தான் சும்மா வம்பிழுக்கிறது, போட்டு பார்க்கறது. பையன் பேசுவான், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அணிலை நான் அப்போ தான் பார்ப்பேன். எந்த விஷயங்களை எல்லாம் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் சாத்தியமாக்க வேண்டும்னு கனவு கண்டாரோ, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் பணி மூலமா, விஎம்ஐ மூலமா செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாமனிதர் நான் விஜய்னு சொன்ன ஒரு தம்பி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிறார். இஸ்லாமிய தோழர்கள் வந்திருக்கிறீங்க. வயது வித்தியாசம் இல்லாம நீதிபதிகள்ல இருந்து, வக்கீல்கள் இருந்து, டாக்டர்கள் இருந்து, எங்க அண்ணா கமலக்கண்ணன் வந்திருக்கிறாரு. அங்க பாருங்க, தொழிற்சங்க முன்னோடி. இதே மாதிரி பனையூருக்கு ஒரு நாள் நான் பார்வையாளராக வந்தேன். பின்பு பயிற்சி பட்டறை, எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிற ஆசிரியராக வந்தேன். பின்பு பேச்சாளராக என்னை மாற்றினார். பின்பு கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கினார். பின்பு நிர்வாக குழு உறுப்பினராக்கினார். பின்பு மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினராக்கினார். சாதாரண குடும்பத்தில் பிறந்து சின்ன சின்ன மேடையில் மைக்கு பிடிச்சி பேசுறது எனக்கு பிடிக்கும். பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன
கொள்கை பரப்பு செயலாளராக்கி, நிர்வாக குழு உறுப்பினராக்கி, தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினராக்கி, தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்களுக்கு பேச போய் துணை பொதுச் செயலாளர் ஆக்கி, எழும்பூரினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆக்கி, இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆக்கியிருக்கிறார்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களை நம்பியவர்களை கைவிட்டதாக சரித்திரமே இல்லை. உங்க நல்ல காலம் பிறகுதுங்க. இன்றிலிருந்து உங்க வாழ்க்கை மாறப்போது. உங்க தெரு, உங்க வீடு இருக்கிற தெருவுக்கு இன்னைக்கு சாயந்தரம் போகும்போது 10 பேர் போட்டோ எடுக்க வந்து நிற்பாங்க. இனி நீங்க வீட்டில் நிம்மதியா இருக்கவே முடியாது. எல்லா நிறைகுறைக்கும் உங்ககிட்ட தான் வருவாங்க. மக்கள் கொண்டாட போகிற மாபெரும் தலைவர்களாக இந்த நொடி முதல், பனையூரை விதித்த இந்த நொடி முதல் நீங்க மாற போறீங்க. உங்களுக்கு உண்டான மரியாதை எல்லாமே எங்க அண்ணன் தருவாரு. எல்லாரை பத்தியும் சொல்லணும். எல்லாரும் சார்பாக எங்க பொதுச் செயலாளர் அவரை பத்தி மட்டும் சொல்றேன். சும்மா சொல்லுவோம் ரத்தம் சிந்தி வேலை பார்க்கறதுன்னு. கோயம்புத்தூர்ல பாகமுகர்கள் மாநாடு 10,000 பேர் அங்க வந்துட்டாங்க. நாங்க எல்லாரும் அங்க இருக்கிறோம். எங்க பாச தலைவர் விமான நிலையத்திலிருந்து வராரு. ஏர்போர்ட்ல சரியா ஒத்துழைப்பு இல்லை. என்ன பெருசா பாதுகாப்பு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர்னா அமைச்சரா, அவர்னா ஆட்சியை பிடிச்சிட்டாரா? நாங்க விமான நிலையமா விஜய் நிலையமா என்று மாறுகிற அளவுக்கு விமான நிலையம் சுத்தி பொதுமக்கள் தாய்மார்கள் கூடி நின்றார்கள். அவர் வர்றதுக்குள்ள இங்க எல்லாரும் என்ன உட்காரணுமே, லேடிஸ் இருக்காங்களே, பெண்கள் இருக்காங்களேன்னு ஓடி ஓடி தாவி குதிச்சு ஓடி ஒரு இரும்பு கம்பி அவர் தொடையில குத்திருச்சு. எப்பவுமே மனுஷன் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாப்ல. அந்த வெள்ளை பேண்ட்ல ரத்தம் கொட்டுது. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆம்புலன்ஸ்லாம் வச்சிருந்தோம், ஆம்புலன்ஸ்லாம் கொண்டு வரோம். சடாரம் ஒரு கர்ச்சிப்பு துணி எடுத்து கட்டிட்டு, அதுக்கு மேலேயும் வருது இன்னொரு கர்ச்சிப்பு கட்டிட்டு கத்துறாரு, திட்டுறாரு, ஓடுறாரு. அடுத்த 8 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்தி தலைவரை பத்திரமா திருப்பி விமான நிலையம் அனுப்பி, வந்த லேடிஸ் எல்லாம் சாப்பிட சொல்லி பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு 10 பேர்கிட்ட மனு அனுப்பி இரவு 10 மணிக்கு மேலதான் நாங்க வற்புறுத்தி மருத்துவமனைக்கு வந்தார். எடுத்த கடமையை ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளினுடைய கூட்டம் தமிழக வெற்றி கழகம். சேமித்தவரியன் எவ்வளோன்னு இருக்குடி ஆதவ் சாருக்கு. அவர் நினைச்சிருந்தா செல்வ செழிப்புல நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் விட நான் நிம்மதியா வாழணுங்கிறத விட நம்மளை நம்பியிருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நிம்மதியா வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அதற்காக 1000 கல்லடி சொல்லடிகளை தாங்கி நிற்கிறோம். இப்போ எங்கள் சீனியர், எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. இப்போ எங்களுடைய நோக்கம் ஒன்று தான், நல்லவங்க கிட்ட நல்லவங்க தேடி வரும் பொழுது அவங்கள அரவணைக்கணும். இதே பனையூரில் பல வாட்டி போன வாரம் வரைக்கும் திடீர்னு யாரோ ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள உட்கார சொல்லிட்டு நாங்கள் கீழே போய் நின்றுவோம். எந்த ஈகமும் கிடையாது. என்ன சொல்லுவாங்க, என்னப்பா நீ அமைச்சர் ஆகிட்ட, நீ போய் கீழே நிற்கிறேங்க. நான் அமைச்சர் ஆகிட்டேன்னா யார் ஆக்குனதுங்க? சி ஜோசப் விஜய் என்ற மாண்புமிகு முதல்வர் ஒரு மனிதர் தான். அவர் இல்லைனா ஆட்டோ ஓட்டுநர்கள் அமைச்சரவைக்குள்ள வந்திருக்க முடியாது, சாமானியர்கள் வந்திருக்க முடியாது, நாங்கள் யாருமே வந்திருக்க முடியாது. இன்று நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நோக்கி அன்பு தோழர்களை நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நல்லது நடக்கும், நம்பிக்கையோடு இருங்கள். உன்னை மட்டும் தூக்கி போட்டுருங்க. என்ன தெரியுமா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்ற ஈகோ மட்டும் வேண்டாம். நாம எல்லாரும் பெரிய ஆளு, ஒரே ஆளு. என்ன அவர் இதுன்ட்டாரு அதுன்ட்டாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் பார்த்துக்குவார். என்ன பிரச்சனைனாலும் மனசு விட்டுன்னு சொல்லுங்க. இங்க நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிறதுலாம் கிடையாது. எல்லாரும் ஒரே ஆளு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். இங்கே எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேடையில் இருக்கிறவங்க எல்லாமே பேச்சாளர். சரி, பத்திரிக்கையாளர் விவேக் சார் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் 2-3 நிமிஷம் கொடுத்தாலும் சரி அவரும் வெளுன்னு வெளுக்கிறாரு. எங்கள் ராஜ்மோகன் அண்ணன்ட்ட சொல்லவே வேண்டியதில் அவர் பேசி எல்லாத்தையும் பார்த்துருவார். நான் எதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன் என்னுடைய சகோதரர் ஆதவ் அர்ஜுனா அருமையாக அழகாக பேசி எல்லாத்தையுமே முடிச்சுடுவார். நான் கடைசியாக வந்து என்ன பேசுகிறதுன்றது யோசனை எனக்கு இருக்கும். ஏதோ அவங்க பேசுறதெல்லாம் வச்சு 1-2 சேர்த்து வச்சு பேசி என்னுடைய பேச்சை வந்து எதாவது பேசிடுவேன். ரொம்ப ஜாக்கிரதையாக வேறு பேசணும். இல்லை அப்படின்னா அதில் வேறு எதையாவது ஒன்றுனா இப்படி பேசினேன் அப்படி பேசினெல்லாம் எதையாவது ஒன்று வரும். ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை தந்து கொண்டு இருக்கிறார். அது இன்னும் 20 வருடத்திற்கு அந்த ஊழல் இல்லாத ஆட்சி நடைபெறும் என்பதை தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும்
எங்கள் பேரை சொல்லி நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், நான் டெண்டர் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொன்னால் அவங்கள கட்டி போட்டு வச்சுருங்க, போலீஸுக்கிட்ட சொல்லுங்கள், உடனே வந்து பிடிச்சிப்பாங்க. ஏன்னா எங்களோட எல்லாருமே வருவாங்க, எல்லாருமே எங்கள் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது வராதப்பா அப்படின்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. அதில் 99 பேர் நல்லவங்க இருக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க ஏதாவது ஒரு இடக்கு முடக்கான ஆள் வந்து எடுத்துருவாங்க, எங்களுக்கு தெரியாமல் உடனே இவருடன் நாங்கள் இருந்தோம் அப்படின்வாங்க. எங்களுக்கு என்னங்க தெரியும், நாங்கள் பாட்டு செவனேன்னு இருக்கிறோம், நாங்கள் பாட்டுன்னு எங்கள் வேலை உண்டு வித்து உண்டுன்னு இருக்கிறோம். நீங்கள் பாட்டுன்னு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒன்று இடக்கு முடக்கான ஆள் வந்து எடுத்துட்டா நாங்களும் அதுக்கு பொறுக்கு. அதை உடனே ஒரு பத்திரிக்கை, ஒரு அருமையான ஒரு தினசரி பத்திரிக்கை ஒன்று இருக்குது, யார் எது செஞ்சாலும் சரி அது தாவேகா உறுப்பினர், தாவேகாவில் இருந்தவர் அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி அவங்களாவே அந்த துண்டெல்லாம் போட்டு டிசைன் பண்ணி அவங்களே போட்டுருவாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னே தெரியல. மக்கள் தான் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, தலைவர் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து முதலமைச்சர் ஆயிட்டார். எதையாவது நாங்கள் தப்பு பண்ணால் எங்ககிட்ட சொல்லுங்கள், அது தப்பாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அதை திருத்திக் கொள்வோம். அப்படிதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே எல்லாருமே முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் எல்லாம் நாங்கள் சொல்வது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தயவு செய்து வாருங்கள். உங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மக்களுக்கு இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது என்று சொல்லுங்கள், அதை நாங்கள் உடனடியாக செய்து தருகிறோம். வேற எதையாவது நினைத்து கொண்டு யாரும் வர வேண்டாம் என்று நாங்கள் சொல்லுவோம். அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் அப்படி நினைக்கவில்லை, எங்களுக்கு ஒரு தூய்மையான ஆட்சியை முதல்வர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார், அவருக்காக தான் நாங்கள் உங்கள் கட்சியில் சேருகிறோம், எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர்கள் தான் முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் எங்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று வருகிறார்கள். கண்டிப்பாக அவர்களுடைய அனுபவத்தை, என்னெல்லாம் துறை சம்பந்தமாக அவர்களுக்கு தெரிந்த விஷயத்தை நாங்கள் அதை நல்ல விஷயத்தை எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். யாரையும் எங்களுடைய இது இப்போ சகோதரர் விவேக் சொன்னார், ஒரே நிமிஷத்தில் மேடையில் ஏற்றணும் பேசணும்னு. அப்படி இல்லை, யாருக்கெல்லாம் திறமைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கண்டிப்பாக வாய்ப்புகள் வழங்கப்படும். உங்களுடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் நம்மளுடைய மிஸ்ரா அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் என்னையும் சகோதரர் ஆதவ் அர்ஜுனாவையும் பார்த்தாரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தாரு. என்னை முதல்ல வீட்டில் வந்து அண்ணன் வந்து பார்த்தாரு. வீட்டில் தானே பார்த்தீங்க, வீட்டில் வந்து பார்த்தாரு. அப்படியே அண்ணன் அண்ணன் வரும்போதே ஒரு 10 பேரோட வந்து பயங்கரமாக துண்டுகிண்டெல்லாம் போட்டுன்னு வந்தார். என்னடா இது அண்ணன் இப்படி வராரு அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கடுத்து எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்தார். என்னையும் நம்ம சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்களையும் பார்த்தாரு. ஆமாம், அப்படின்ட்டு வந்தார். வந்திருக்கும்போது என்னென்ன இல்லை, நான் உங்கள் கட்சியில் கூட்டணியில் சேரணும் அப்படின்னாரு. எங்களுடைய தலைவர் சிங்கிளாக தனியாக தான் தேர்தலில் நிற்க போகிறார். அதில் வந்து யாரோடையும் நாங்கள் கூட்டணி எங்கள் தலைவர் வைக்க போகிறது இல்லைன்னு, அதனால் சிரமம்னு அதுமாரிலாம் முடியாதுன்னு என்ன. அடுத்து வரும்போது, ஏன் எனக்கு உங்களுடைய கொள்கை பிடிக்குது, தலைவருடைய நேர்மை பிடிக்குது, இயல்பாக அவர் எப்படி இருக்கிறார், எளிமையாக இருக்கிறார், ஆகவே நான் என்னுடைய கட்சியை நான் கண்டிப்பாக இணைத்து விடுகிறேன், நான் வந்து உங்களோட வந்து வந்துடுறேன் அப்படின்னாரு. சரிங்கண்ணே அப்படின்னு சொன்னோம். சொன்ன உடனேயே அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் அவர்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். மக்களாகிய நீங்கள் அவரை வெற்றி பெற செய்தீர்கள். அதற்கு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒன்றுங்க, 234 தொகுதி வேட்பாளர்லாம் நாங்கள் இல்லைங்க, முழுக்க மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தாங்க. நான்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொகுதி மக்கள், டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் எல்லா இடத்துலையுமே நான் நன்றி சொல்வது. ஏனென்று சொன்னால் எனக்கு ஓட்டு போடலைங்க, தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்காக தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க. நான் 4 தாங்க பிரச்சாரத்துக்கு போனேன். என் தலைவரை நம்பி ஓட்டு போட்டாங்க.
அந்த மக்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக சேவை செய்வோம். அதேபோல் நீங்கள் எல்லோரும் எங்கள் தலைவரை நம்பி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்டான பதவிகள் எங்களுடைய மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து பேசி, ஒன்றியம் நகரம் எல்லோருடையும் கலந்து பேசி உங்களுக்கு உண்டான பதவியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக வழங்குவார்கள் என்பதையும் நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் ஒரு மேடையிலும் சொல்வது எல்லாம் 32 வருஷமாக எங்களுடைய தோழர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் 32 வருடத்துக்கு முன்பாக தலைவர் தான் முதலமைச்சர் ஆவார் என்று அவர்களுக்கு தெரியாது. அன்று சைக்கிளில் போய் கொடி கட்டி தோரணம் கட்டி இன்னைக்கு தலைவர் முதலமைச்சராக வந்திருக்கும் போது கூட சரி, எங்ககிட்ட அண்ணன் இது ஓணும் அது ஓணும்லாம் எதுவுமே கேட்கல. எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டார்ன்ற ஒரு சந்தோஷம்தான் எங்களுடைய தோழர்களுக்கு இருக்கிறது. அதே போல் நீங்களும் அந்த தோழர்களாகிய நீங்கள் அவர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று மட்டும்தான் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பஞ்சாயத்து தேர்தலையும் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் உங்களுக்கு வாய்ப்பு வழங்குவார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாம் ஒரு குடும்பம், அண்ணன் மிஸ்ரா அவர்கள் சொன்னது போல ஒரு குடும்பமாக நாம் எல்லோரும் இருந்து, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டார். ஆன பிறகு சரி ஏன் கட்சியை இணைக்கணும்னு கூட அப்படியே பேசான்னு இருந்திருக்கலாம். அவனா சொன்னதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் இந்த கட்சியை இணைத்திருக்கிறார். அவர்களுக்கு எப்போதும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஆனால் எங்கள் அண்ணனை பார்த்தேன், ட்ராக் பேண்ட் ஷூட்லாம் போட்டுன்னு குப்பை கிப்பெல்லாம் வாரிக்கின்னு அந்த இடத்தெல்லாத்தையும் சுத்தப்படுத்தினார். நான் அப்படிலாம் சுத்தம் செஞ்சு தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக தலைவருடைய முகத்தை காமிச்சு வந்தேன். அதே பாணியில் எங்கள் அண்ணன் அதை செய்கிறாரு. உண்மையாகவே அந்த தொகுதிக்கு நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். யார் ஒருவர் மக்களுக்கு சேவை செய்கிறார்களோ அவர்கள்தான் நிரந்தரமான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார். கடந்த 32 வருடமாக ரசிகர் மன்றமாக, நற்பணி மன்றமாக, மக்கள் இயக்கமாக இன்று தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் சேவை செய்து கொண்டிருந்த 32 வருட சேவையை தலைவர் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருந்தார். இன்று தலைவர்தான் முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார். இன்னும் 20 வருடம் இல்லை 25 வருடமாக இருந்தாலும் தலைவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார். ஆகவே நாங்கள் எல்லோரும் உழைக்க தயார். உங்களுடைய ஊரில், உங்களுடைய தொகுதியில், உங்களுடைய பகுதியில், ஒன்றிய நகரம் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சொன்னால் எங்களுடைய அமைச்சரவை சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய தொகுதியில் நாங்கள் எப்படி வேலை செய்வோமோ அதே போல் 234 தொகுதியிலையும் நாங்கள் அந்த பணியாற்றுவோம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் முதல்வர் அவர்கள் சொன்னது போல் ஆதவ அர்ஜுனா சகோதரர் எல்லாத்தையும் பேசிட்டார். எலக்ட்ரிசிட்டியை பேசிட்டார், கல்வித்துறையை பேசிட்டார், உணவுத்துறையை பேசிட்டார், எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியுமே பேசிட்டார். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா விளக்கம் கரெக்டாக எல்லாத்துக்குமே கொடுத்தாரு. நாங்கள் கண்டிப்பாக யாரும் ₹1 பணம் வாங்காமல் எல்லா மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் ₹1 பணம் வாங்க மாட்டோம். அப்படி வாங்கினால் நாங்கள் இந்த பதவியில் இருக்க விடமாட்டார் எங்கள் தலைவர் தளபதி. எங்கள் தலைவர்ன்றதோட நம் தலைவர், நம் முதலமைச்சர் இனி யாரையும் விடமாட்டார். அதனால் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். நீங்கள் கவலையே பட வேணாம். என்னடா இது மாற்றுக் கட்சியிலேருந்து வந்திருக்கிறோமே, இன்னொரு கட்சியில் இணையிறோமே அப்படிலாம் நினைக்க வேணாம். நீங்கள் எப்போது எங்களுடைய அலுவலகத்தில் விட்டீர்களோ எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா சில பேர் அப்படியே பயத்திலேயே உட்காந்துக்கிற மாதிரி தெரியுது. என்னடா இங்கே வந்துட்டோமே, நமக்கு ஏதாவது வேலை நடக்குமா நடக்காதான்னு. மக்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எல்லாமே செஞ்சு தருவோம். உங்களுடைய பர்சனலான வாழ்க்கையில் ஏதாவது தேவை என்றாலும் நாங்கள் செய்து தருவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோங்க, தெளிவாக சொல்லிடுறோங்க, திட்டவட்டமாக சொல்லிடுறோம். எங்ககிட்ட அதெல்லாம் எதிரே பார்க்காதீங்க. டெண்டர் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமாலாம் எதிர்பார்க்காது. மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்
கண்டிப்பாக நேர்மையாக வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். அதில் மாற்று கருத்தே இருக்காதுங்க. கண்டிப்பாக எந்த துறையிலையும் யாரும் எந்த ஒரு அமைச்சர் பெருமக்களும் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் என்பதை மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஒவ்வொரு மேடையிலையும் அதை சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் தான். யாரும் எந்த விதத்திலையும் தவறு செய்யக்கூடாது. அந்த தவறு செய்தால் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அசெம்பிளியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 7-8 பேரை பிடிச்சி கொடுத்துருக்குறோம். என்னான்னு கேட்டால் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், நான் இந்த இதை வாங்கித்தரேன், டிரான்ஸ்ஃபர் வாங்கித்தரேன், டெண்டர் வாங்கித்தரேன்னு சொல்லி ஒரு 7-8 பேரை பிடிச்சி போலீஸில் கொடுத்துருக்குற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதனால் நீங்கள் எதை பற்றியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கவலையெல்லாம் படாதீங்க, ஃப்ரீயாக இருங்க. நம்மளுடைய கட்சி, நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் எப்போ எது வேணுனாலும் எப்போ வேணாலும் 24/7 நீங்கள் எப்போ எது தேவையாக இருந்தாலும் எங்களிடம் சொல்லுங்கள். உங்களுக்கு உண்டான அனைத்து மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஊரில் கண்டிப்பாக செய்து தரப்படும் என்று மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அண்ணன் ஏரி விஷயம்லாம் சொல்லியிருக்கிறார். அதை கண்டிப்பாக உங்களுடைய தொகுதியில் கண்டிப்பாக அது செய்து தரப்படும் என்றதை அண்ணனிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அந்த ஏரியெல்லாம் தூர் வாரணும், அது எல்லாமே அதுக்குண்டான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த தூர் வாடுறதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமிட்டி மாதிரி போட்டு அங்கே படித்த இளைஞர்கள் 3 பேர் 2 மகளிரை போட்டு அதில் எந்த விதமான தவறும் நடக்காத அளவிற்கு அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே 5 பேர் அவங்கள நாம் நியமிக்க போகிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் தூர் வரும்போது சமூக ஆழ்வர் இவங்களும் நீங்கள் அதுக்கு அடுத்தபடியாக யார் யாரெல்லாம் சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாங்கள் மக்களுக்கு எப்போதும் நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படி அமைதி அமைதி விஜய் உயிரன வரனா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியால் இல்ல கடல்னா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியால் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா
பண்ண வரனா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் உயிரென வரனா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் நான் வரேன். மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமையின் காவல் Thank you.